ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே ஆனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் நலம், நீங்கள் நலமா? இப்போ 18வது பார்ட் இன்றைக்கி ரொம்ப நாள், அதாவது நம்ம பிஜே ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 17 வரைக்கும் நம்ம பிஜே ஆனந்த் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ 18வது பார்ட்டுக்குள்ளே நம்ம செல்லலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜே ஆனந்த் சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போயுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்களே. சரி, இப்போ 18வது பார்ட். 17வது பார்ட்டில் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஏன்னா என் நண்பர்கள் என் கூட இருந்தாங்க. தோட்டம் இஷ்யூ இருக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 18வது பார்ட்டில் எப்போ என்னதுன்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கும் மக்களே. நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணேன். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட இந்த 16வது பார்ட் வரைக்கும் விவசாயத்தை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா விவசாயம் அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டு, இப்போ 17வது பார்ட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன். 18வது பார்ட்டில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எடிட்டிங் தான் மக்களே. வாழ்க்கையில் நான் எடிட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்டிங்லலாம் எடிட்டிங் பண்ணும்போது விமர்சனம் மக்களே. வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம எடிட்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணோம்னா அது பணத்திற்காக அப்படின்னு நான் நினச்சி இன்றைக்கி வரையும் நான் எடிட்டிங் பண்ணது கிடையாது. 2018லேருந்து 2026 வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் நான் எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அது மேலே எனக்கு ஒரு லவ் மக்களே. ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு வீடியோ நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் எல்லோரும் விமர்சனம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் விமர்சனம் இல்லாமல் அந்த விஷயம் இதாகாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விமர்சனம் தான். டேய் நல்லா இல்லடா, இதெல்லாம் என்னடா ஓ மூஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபேஸை பார்த்தேன் லூஸா அப்படிலாம் சொல்லுவாங்க மக்களே. ஆனால் நான் அந்த நிமிஷம் நான் என்ன நினச்சேன் தெரியுமா? ஒரு சைடு எனக்கு கவலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இன்றைக்கி என்னை பார்த்து சிரித்தவங்க எல்லாருமே என்னுடைய வீடியோவை கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி என்னோடய வாழ்க்கையை நான் அடி எடுத்து வச்சேன். ஆனால் அந்த டைமில் கூட நான் ஒரு எடிட்டிங் பண்ணுறோம், 3 ஹவர்ஸ் ஆகும், 2 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் அந்த இவ்வளோ நேரம் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது மக்களே. என்ன வந்தாலும் சரி, அந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஒரு 3 ஹவர்ஸ் எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிலர் 30 செகண்ட் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸில் வைக்கிறது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்கிப் பண்ணாலும் நமக்காக ஒரு சிலர், நமக்காக ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் பண்ணுறது இன்றைக்கு வரையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வீடியோவை ஒருத்தர் டெய்லி லைக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 365 நாளும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ண வீடியோவை இன்றைக்கி அவங்க ஸ்டேட்டஸில் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் மக்களே. அப்படி இருக்கும்போது நான் அந்த எடிட்டிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு வேலைக்கு போ. ஏன்னா எல்லாருமே வீட்டில் சொல்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலையும் வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு எப்படின்னா, வேலைக்கு இப்போ நம்ம போகிறத விட எடிட்டிங்கில் எனக்கு அவ்வளோ ஆசை. எனக்கு பிடிச்சதே எடிட்டிங் தான். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், கவிதை எழுதணும். இதுதான் எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் பிடிச்சி நான் இன்றைக்கி வரைக்குமே எங்கே நான் வெளியில் நான் ட்ராவல் பண்ணாலுமே என்னுடைய கவிதையை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எடிட்டிங்கும் அப்படி தான். ஒரு சிலர்லாம் நான் ஸ்டார்டிங்கில் எடிட்டிங் பண்ணும்போது அவ்வளோ விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி என் வீடியோவை எடுத்து வைக்காங்க அப்படின்னா அது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படணும் மக்களே. கஷ்டப்பட்டால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் இந்த தோட்டத்துலேருந்து வெளியே வரேன். வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் எடிட்டிங், அதாவது தோட்டத்தை வெளியே வரும்போது தோட்டத்தை வெளியே வந்துட்டேன். நான் சொல்லியிருப்பேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்க தானே செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். எடிட்டிங் பண்ணும்போது கூட நிறைய பேர் அதில் நிறைய பேர் சிரிப்பு, நிறைய கேலிகள், கிண்டல்கள் எல்லாருமே பண்ணாங்க மக்களே. ஒரு பையன் கஷ்டப்பட்டுருக்கான், விவசாயம் பண்ணான், அது லாஸ் ஆகிடுச்சு. சரி இப்படி ஆகிட்டு இயற்கையாக நடந்துச்சு. சரி இப்போ எடிட்டிங் பண்ணுறான், அவனுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு ஆதரவு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது மக்களே. அவனை விமர்சிக்கணும், அவனை சிரிக்கணும், அவனை பார்த்து சிரித்து அவனை நம்ம கஷ்டப்படுத்தணும். இதுதான் எல்லோரும் நினைக்கிறாங்க. நம்ம ஒரு சிலரை கஷ்டப்படுத்துறது அந்த வழிகள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது மக்களே. நம்ம ஈஸியாக எல்லாருமே கஷ்டப்படுத்திடுறோம். ஆனால் அந்த கஷ்டம், அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம கஷ்டப்படுத்திடுறோம். அவங்கள நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறோம். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அதை நம்ம என்றைக்காவது உணர்ந்துருக்குமா? அதெல்லாம் கிடையாது. அவங்கள என்னனாலும் பேசிடுறோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு அவங்க அந்த இடத்துல தனியாக இருந்து அவங்க ஒரு சோகமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள்லாம் போய் பாருங்கள் மக்களே. நம்ம திட்டிடுறோம். திட்டிட்டு அந்த திட்டுற அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அவங்க என்ன நினைக்கிறாங்க போய் பாருங்களேன். அவங்க கண்டிப்பாக ஒரு கண்ணீர் வடிப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஏன்னா இவன் இப்படி திட்டானே,
இவங்க இப்படி திட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம ஈஸியாக திட்டிட்டு போயிடுறோம். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை பேசுகிறதுக்கு முன்னாடி அறிஞ்சு பேசணும். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விமர்சனம், என்னோடய வாழ்க்கையிலையும் விமர்சனம், என்னோடய வாழ்க்கையில் 86% விமர்சனம் தான். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் நம்மளும் ஒரு நாள் ஜெயிக்கணும், நம்மளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய வாழ்க்கையை நான் அடியெடுத்து வச்சேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்க்கையிலேயே இந்த வயசில் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாருமே அவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும், புதிய புதிய இதை நம்ம கண்டுபிடிக்கணும், நிறைய விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. ஆனால் இன்றைக்கி அந்த கனவுக்கு ஒரு அத்தியாயமாக நான் இப்போ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய மரமாக மாறும். இன்றைக்கி அது விதையாக நான் பூமியில் நான் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மரமாக மாறும். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்கிறத விட நம்மளாலே முடியும் அப்படி நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும் மக்களே. ஸோ ஒரு சில தினங்களில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அது என்ன வார்த்தைகள் சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த கஷ்டமான வார்த்தைகள் நமக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, டேய் இதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் ஏன்டா பண்ணுற அப்போலாம் சொல்லுவாங்க மக்களே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பெருசாக நினைக்க மாட்டேன். என் நண்பர்கள் என் கூட இருந்தாங்க. நான் நண்பர்களை இப்போ வரைக்கும் எல்லாரையுமே அவங்க கஷ்டத்தில் தேவைக்கு நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு என் நண்பன் என்னை விட நான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், என்னை விட கீழே இருந்தாலும் அவனை கண்டிப்பாக உயர்த்துவேன். ஒரு நல்ல நண்பனை அவன் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னாலும் அவன் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. ஏன் நண்பன், என்னுடைய நண்பன் நீ உயர்ந்த இடத்துல இருக்கான் அப்படி நம்ம நினைக்கணும் மக்களே. இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு என்னன்னு தெரியுமா? நம்மளை விட ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவன் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. என் நண்பன் நல்லா இருக்கான், என்னை விட உயர்ந்த இடத்துல இருந்தால் எனக்கு அது பெருமை. நான் இன்றைக்கி கீழே இருக்கேன்னா, நானும் ஒரு உயர்ந்த இடத்துல போகிறேன்னா, நாங்கள் ரெண்டும் சமமாக இருக்கோம்னா அது சந்தோஷம். இல்லைன்னா என் நண்பன் என்னை கஷ்டப்பட்டு கண்டிப்பாக என்ன செய்வான், அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒரு நல்ல நண்பன் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. ஒரு பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஆனால் பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு போகும்போது நம்ம கூட இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவனை பார்த்து அவன் இப்படிலாம் ஆயிட்டானே அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு நல்ல நண்பனே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நண்பனே கிடையாது. நம்மளை விட ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளை விட கீழே இருந்தாலும் சரி, நம்மளை விட சரிசமமாக இருந்தாலும் சரி, என் நண்பன் தான் அவன். கஷ்டப்பட்டாலும் என் நண்பன் தான், சந்தோஷமாக அவன் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் என் நண்பன் தான். அப்படி நம்ம நினைக்கணும். கஷ்டப்பட்டுட்டான் ஈவெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இதாகிடுவாங்க. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கான், இவன் கூட இருந்தாலும் ஒரு கஷ்டத்திலையுமே இருக்கிறவனும் நண்பன் தான், துயரத்தில் அதாவது நம்ம சந்தோஷத்தில் இருக்கிறவனும் நண்பன் தான், கஷ்டத்தில் இருக்கிறவனும் நண்பன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் தான் அப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அது சொல்லி தான் ஆவேன். அப்படி இருக்கும்போது மக்களே எல்லாமே கஷ்ட நேரத்தில் நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலிகள், கிண்டல்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்துட்டேன். ஸோ இப்போ 19வது பார்ட்டில் நான் உங்களுக்கு என்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போது நான் தோட்டத்தை விட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் அடுத்த லெவலில் நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன், எனக்கு அது எது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு, என் லைஃப்பில் அடுத்த லெவலில் நான் எப்படி மூவ் பண்ணேன் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜி சானல் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க சரியா? எப்பொழுதும் நான் உங்கள் பிஜி சானல். டாடா பாய்.